ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையுமே நான் வந்து ப்ராக்ஸிஸ் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, சோஷியாலஜியாக இருக்கலாம், இல்லை ஃபவுண்டேஷன் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து மாடல் கோர்ஸ், எக்கனாமி ஆர் ஹிஸ்ட்ரி, பிளே ஸ்டோர் இருக்குது. பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராக்ஸிஸ் ஐஎஸ் அகாடமி அடிச்சாலே அந்த ஆப் வந்துடும். ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே அந்த கோர்ஸ் செக்ஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸோட டீடைல்ஸுமே போட்டிருக்கும். அண்ட் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும். அந்த சாட் பாக்ஸில் என்னோட மெசேஜ் டேரெக்டாகவே வந்துடும். நான் உங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸோட அந்த ப்ராஷருமே அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறவங்க வந்து எப்படி கோர்ஸ் ஜாயின் பண்ணி கேட்குறீங்க, அது எல்லா வீடியோஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து அந்த கிளாஸ்க்குள்ளே போயிடணுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து கோர்ஸை பற்றி பேசுறது, அது ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒரு ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் ஆகும்ல, அதனால தான் ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மாட்டேன். ஸோ மேபி இதை நான் ஃபைனலாக வச்சுக்கிறேன். அகைன் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க, அந்த கிளாஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்ல உங்களால் டவுட்ஸ்லாம் போட முடியாது, என்ன பெருசாக போட முடியாது. ப்ராக்ஸிஸோட ஆப்லேயே ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எனக்கு எந்த மெசேஜ் அனுப்பலாம், இல்லை ஃபோட்டோ நீங்கள் புக் படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஷீட்டில் எந்த ஒரு பேரா டவுட் இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுலாம். நான் செக் பண்ணிட்டு அடுத்த கிளாஸில் ஆட் பண்ணிடுவேன். ஒன்று அப்படி அனுப்பலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் அனுப்பிடலாம். ஸோ ஆடியோவாகவும் உங்களுக்கு டவுட்ஸ் மெசேஜ் பண்ணலாம், இல்லை வந்து ஃபோட்டோ அனுப்பலாம், இல்லை எழுதி அனுப்பலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆப்லேயே இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துருங்க. ஒருவேளை கோர்ஸ் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா அந்த சாட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் 2 கிளாஸாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், 1700லேருந்து 1750 இந்த ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸை வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த பீரியட் தான் என்ன பீரியட், டிக்ளைன் ஆஃப் முகல்ஸா? எஸ். ஸோ லாஸ்ட் 2 கிளாஸில் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த 50 இயர்ஸ்க்குள்ளே நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பார்ட் வரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த இயர்ஸ் பார்க்க போகிறோம். முகல்ஸ் டிக்ளைன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க நிறைய குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் வந்து உருவாயிடுச்சா. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கிளாஸில் அந்த ஸ்டேட்டை பற்றி ரிசர்ச் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேப் ஒரு டைம் பாருங்களேன், 1760s. அண்ட் இந்த பாக்ஸ் பாருங்களேன், இந்த முகல்ஸ் போட்டிருக்கா, கலர் பாருங்கள், பிங்கா. எஸ். ஸோ முகல்ஸோட ரீஜன் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ இந்தியாக்குள்ளவே அவங்க கிடையாது. சென்டர் பார்ட் டெல்லி இருக்குல்ல, டெல்லி மட்டும் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. இந்த எல்லாம் யாரும் தெரியுதா? ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, முகல்ஸ் கீழே இருந்த மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ் தான் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக 30, 40, 50ஸ்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மராத்தாயம் பேர் அதிகமாகுதுல, இங்கே பாருங்க 1730 இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க, 33 இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க, 26. ஸோ ஃபுல்லாகவே எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. அண்ட் சிமிலர்லி ரீஜனல் ஸ்டேட்ஸ், அவத் உருவாயிடுச்சு, பெங்கால் தனியாக உருவாயிடுச்சா, அப்புறம் மைசூரா, அப்புறம் ஹைதராபாதா. எஸ். அந்த ஒவ்வொரு ரீஜனையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா பெங்கால் பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த செஞ்சுரி பார்த்துட்டு இருக்கோம், 18th செஞ்சுரி தானே. எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18th செஞ்சுரினா எந்த இயர்ஸ், 1700லேருந்து 1800 வரைக்கும். சில பேர் மாற்றி புரிஞ்சுப்பாங்க, 18th செஞ்சுரினா 1800லேருந்து 1900 நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இப்போ கிரிக்கெட் வச்சுக்கலாம். இப்போ கிரிக்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்க போறார் அப்படின்னா அவரோட ஸ்கோர் என்ன இருக்கும், 1லேருந்து 50லேருந்து 95, 99 இருக்கலாமா. எஸ். செகண்ட் செஞ்சுரி அடிக்க போறாருன்னு அர்த்தம் 150 இருக்கலாம், 180 இருக்கலாம். சிமிலர்லி இப்போ 18th செஞ்சுரினா 1700, 1750, 1780 உங்களை கேசிங் முடியல. எஸ். அது புக்கில் போட்டுப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 18th செஞ்சுரின்னு போட்டுட்டு 18th செஞ்சுரியோட இயர்லி பார்ட் அப்படின்னா 1700, 1725 அர்த்தம். கரெக்டா. 18th செஞ்சுரியோட லேட்டர் பார்ட் அர்த்தம் 1775, 1780 இந்த ரீஜனா. 18th செஞ்சுரியோட மிடில் பார்ட் அர்த்தம் 1750s. ஓகேவா. இப்போ சொல்லுங்களேன், நாம் வந்து எந்த ஹிஸ்ட்ரியை முடிச்சாச்சு, 18th செஞ்சுரியோட இயர்லி பார்ட் முடிச்சாச்சா, 1700லேருந்து ஓரளவுக்கு 1750க்குள்ள சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 18th செஞ்சுரியோட மிடில் பார்ட் பார்க்க போகிறோம். ஒரு 1730லேருந்து 50, 70s நடுவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரீஜனல் ஸ்டேட்ஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் கேட்குறேன். முகல்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம் பார்த்தோம்ல, அது ஞாபகம் இருக்கா? 3 levels ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா. எஸ். ஒன்று வந்து சென்ட்ரல் லெவல் யார் இருப்பா, ராஜா இருப்பாங்க, அப்புறம் நோபல்ஸ், மினிஸ்டர்ஸ். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த இந்தியா டிவைட் பண்ணுறாங்களா ஒவ்வொரு ப்ராவின்ஸஸா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ஸில் பிடிக்கிறாங்க. பெங்கால்ன்றது ஒரு ப்ராவின்ஸ், ஒரு ஸ்டேட். ஹைதராபாத் வந்து ஒரு ப்ராவின்ஸ். அண்ட் ஒவ்வொரு ப்ராவின்ஸஸ்க்கும் ஹெட் யார் போட்டிருப்பாங்க, ராஜா முடிவு பண்ணுவாரா. ராஜா தனக்கு பிடிச்ச ஒரு ஆளை என்ன பண்ணுவார், கவர்னராக போடுவாரா. எஸ். அந்த கவர்னர் யாராக இருப்பாங்க, ரொம்ப லாயலாக இருக்கணும்னா டர்க்கிஷை போடுவாங்க, அதாவது டர்க்மெனிஸ்தான். அப்புறம் ஈரானிஸை போடுவாங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ராஜ்புட்ஸை போடலாம், மராத்தாஸை போடலாம். ராஜாக்கு பிடிச்ச யாரை வேணா போடுவாங்க. இப்போ அந்த சென்ட்ரல் முகல் ராஜாவே வீக் ஆயிட்டாங்கன்னா அந்த முகல்ஸ்கே ஒர்க் பண்ண கவர்னர் என்ன பண்ணுவாரு, இதுக்கப்புறம் இந்த பகுதி என்னோட பகுதி, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் ஆட்சியை வந்து கவர்னர் நானே என்ன பண்ண போகிறேன், நானே ராஜாவா ஆக போகிறேன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம பார்த்தோம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ ரீஜனல் ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் எந்த ப்ராவின்ஸ் பார்க்கலாம்னா பெங்கால் பார்க்கலாம். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு உங்களால் யோசிக்க முடியுதா? இந்த மேப் வச்சுக்கலாம். இப்போ இது ஒட்டுமொத்தமாக முகல் எம்பையர் வச்சுக்கலாம். ஸோ முகல் எம்பையருக்கு வந்து அதிகமாக டேக்ஸ் கட்டின அந்த டேக்ஸ் ரெவன்யூ கொடுத்த ஒரு பகுதினா பெங்கால் தான். இந்த பெங்கால் இருந்து மட்டுமே, அதாவது டோட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா முழுக்க கலெக்ட் ஆன டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட்ல 50% ஆஃப் ரெவன்யூ எங்கிருந்து மட்டும் வரும்னா பெங்கால் வந்து வரும். ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ராஸ்பரஸான ஒரு ப்ராவின்சஸ்னா பெங்கால் தான். ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி டோட்டல் ரெவன்யூ முகல் எம்பையர் யார்கிட்ட வாங்குறாங்க, பெங்கால் கிட்ட இருந்து. பட் பெங்கால் ப்ராவின்சஸ் அப்படி கேட்ட உடனே இப்போ இந்தியா இருக்கும்ல பெங்கால், அந்த இமேஜ் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஆக்சுவலாக அந்த டைமில் எங்கன்னா 1700 டைமில் பெங்காலோட பகுதி ரொம்ப பெருசு. ஸோ பெங்காலில் நமக்கு வந்து இந்த பகுதி நான் வரும். கரெக்டாக. ஸோ பட் பெங்காலில் அந்த டைமில் இந்த வெஸ்ட் பெங்கால்,
இந்த பங்களாதேஷ் இருக்குல்ல இந்த பகுதி, இந்த பீகார் இருக்குல்ல பீகார், அப்புறம் இந்த ஒடிஷா இருக்குல்ல இந்த ஒடிசா பகுதி, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபுல் ரீஜனுமே பெங்கால் தான். இந்த மேப் பாருங்களேன், சரி இந்த இருக்குல்ல இது ஃபுல்லாக பெங்கால் தான். ஈவன் ஒடிஷாவே வந்துடும், இவ்வளோ பெருசு ஃபுல்லாகவே பெங்கால் தான். ஸோ என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஸ்டேட்ல இருந்து அவ்வளோ காசு போகல. ஆக்சுவலாக அந்த டெரிட்டரியே பெரிய டெரிட்டரி தான். ஸோ பெங்கால் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி லார்ஜர் டெரிட்டரி. டெரிட்டரி வேணால் என்டிட்டின்னு போட்டுக்கலாம். டெரிட்டரி பெரிய வார்த்தை, லார்ஜ் என்டிட்டி விச் கம்ப்ரைசஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், பீகார், ஒடிஷா, எல்லா பகுதியும் சேர்த்த ஒரு பகுதி தான் பெங்கால். ஆக்சுவலாக ஒரு பகுதி பெருசாக இருக்கிறதுனால மட்டுமே ஃப்ளோரிஷ் ஆகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. லேண்ட் வெல்த்தியாக இருக்கணும்ல. எஸ், அங்கே அக்ரிகல்ச்சர் வந்து பயங்கரமாக ஃப்ளோரிஷ் ஆச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் பயங்கரமாக க்ரோத் இருந்ததுனால லேண்ட் ரெவன்யூ அதிகமாக கலெக்ட் ஆச்சு. எங்கேருந்து? பெங்கால் இருந்து. இப்போ சொல்லுங்களேன், ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு கரெக்டாக. ஸோ ராஜாக்கும் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும்ல, அப்போ இது என்ன பண்ணலாம்? ட்ரேடு பண்ணலாம்ல. எஸ், ட்ரேடு நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்பைசஸ், காட்டன், அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சைட்ஸ் எதுன்னு கேட்டால் பெங்கால் தான். ஸோ பெங்காலில் உருவான எல்லா பொருளுமே லேண்ட் ரூட் வழியாகவும் மற்ற கண்ட்ரீஸ்லாம் போகும் அண்ட் கடல் வழியாகவும் போகும். ஸோ லேண்ட் ரூட் வழியாக மோஸ்ட்லி எங்கே போகுது? சென்ட்ரல் ஏஷியா தானே. இது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் தானே. அது சென்ட்ரல் ஏஷியாவா? ஸோ சென்ட்ரல் ஏஷியா முழுக்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க லேண்ட் ரூட் வழியாக. அண்ட் யூரோப்புக்கு போகணும் அப்படின்னா கடல் வழியாக அப்படி போயிடுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸும் பயங்கரமாக பண்ண ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் பெங்கால். போத் த்ரூ லேண்ட் அண்ட் சீ வச்சுக்கலாமா? சீன் வச்சுக்கலாம், இல்லை ஓஷானிக் ரூட்னு வச்சுக்கலாம். லேண்டில் எங்கே போகிறாங்க? சென்ட்ரல் ஏஷியாவா? கடல் வழியாக யூரோப் வச்சுக்கலாமா? யூரோப், அப்புறம் வந்து பிரிட்டிஷ் பீப்புள். ஆக்சுவலாக வந்து யூரோப்னா ரெண்டு கண்ட்ரி தான். இப்போ நிறைய கண்ட்ரி இருக்குது. பட் அப்போல்லாம் வந்து ட்ரேடிங் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பொருள் எங்கே மோஸ்ட்லி 2 கண்ட்ரி போச்சுன்னா, ஒன்று பிரிட்டிஷ், இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்ச். 2 கண்ட்ரீஸ்க்கும் அந்த டைம்லே நம்ம அது உங்களுக்கு தெரியும் தானே, ரொம்ப காலத்துலேருந்தே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். லேண்ட் ரூட்டுக்கு எங்கே போகுது? சென்ட்ரல் ஏஷியாவா? அதாவது ஈரான் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் போகுது. பட் மோஸ்ட்லி லேண்ட் ரூட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, நம்ம இந்தியா விட்டு தாண்டுறோம்ல, இந்த ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்குல்ல, இந்த பகுதியில் வந்து அந்த உங்களுக்கு தெரியும்ல, லாஸ்ட் பார்த்தோம்ல, பிளண்டரிங் பார்த்தோம்ல. எஸ், கொள்ளடிக்கிறவங்க கூட்டம் நிறைய இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ரூட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. யாரும் மோஸ்ட்லி பிளண்டர் பண்ணுவா? எந்த பகுதி? ஆப்கான் இன்வேட்டர் சொல்லலாமா? அவங்க ராஜான்னு சொல்லக்கூடாது. லாஸ்ட் கிளாஸ்ல கூட ராஜான்னு சொல்றேன், அப்படி கிடையாது. அவங்க வந்து இன்வேட்டர்ஸ், அதாவது கொள்ளடிக்கிற கூட்டம். ஸோ இந்த லேண்ட் ரூட்ல ப்ராப்ளமா இருக்கிறதுனால இந்த ரூட் செம பிஸி ஆயிடுச்சு. ஸோ யூரோப்புக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ பெங்காலுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும்னா, சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதை விட யூரோப்பியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுறது தான் பயங்கர பெனிஃபிஷியரி. ஸோ பெங்கால் அண்ட் யூரோப்பியன்ஸோட அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அகைன் சொல்கிறேன், இந்த ட்ரேடிங் எதுவுமே எப்படி கிடையாதுன்னா, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்லாம் கிடையாது. ஓகேவா? கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ உங்கள் ஊரில் வந்து ஒரு லேண்ட் வச்சிருக்க. ஓகேவா? ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் பேசிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு லேண்ட் வச்சு விவசாயம் பண்ணுறீங்க. பெங்கால் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விளைச்சல் கொண்டு வந்தாச்சு. நீங்கள் யார்? நீங்கள் ப்ரொடியூசரா? எஸ். ப்ரொடியூசரே டேரெக்டாக என்ன பண்ண மாட்டாரு? பிசினஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை எப்படி யோசிங்களேன்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் சிம்பிள் ஆக்குறேன். இப்போ இந்தியா என்ன மாறிடுச்சு? குளோபலைஸ்டாக மாறிடுச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இங்கே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறேன்னா அது உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிஸ் கொடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யோசிக்கிறோம் வச்சுக்கலாம், நம்ம ஊரில் விளையிற கரும்பு இருக்குல்ல, இந்த கரும்பை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறீங்களா? இப்போ நீங்கள் யார்? நீங்கள் வந்து ட்ரேடர் கரெக்டாக. அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? கரும்பு தேவையா? ஸோ என்ன பண்ணுவீங்க? யார் கரும்பு உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போவீங்களா? ஸோ ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர் கிட்ட நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் வாங்கி என்ன பண்ணுறீங்க? எல்லா ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன? நீங்கள் ட்ரேடர். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இவன் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வித்தானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே போயிட்டு ஒரு 15 ரூபாய்க்கு விற்பீங்களா? ஸோ பொருளை வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு கண்ட்ரி விற்கிறீங்க, அதில் ஒரு லாபம் வருதா? ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டுக்காக ஒரு வேலை பண்ணாலே நீங்கள் உங்களோட ஃபிலாசபி என்ன? ஃபிலாசபி கேபிட்டலிசமா? எஸ். என்ன கேபிட்டலிசம்? மெர்ச்சன்டைல் கேபிட்டலிசம். அதாவது மெர்ச்சென்ட்டாக இருக்கீங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டு விற்கிறீங்க, அது வழியாக வர லாபம் இருக்குல்ல, அதை வந்து மெர்ச்சன்ட் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. இந்த வேலையை தான் யார் பண்ணிட்டு இருக்கா? பிரிட்டிஷ் பீப்புளும் ஃப்ரெஞ்ச் பீப்புளும் இங்கே வந்து பண்ணுறாங்க. அதாவது பெங்கால் பகுதியில் பயங்கர காட்டன்ஸ் இருக்கா, காட்டனு, ஸ்பைசஸ், இது எல்லாமே எப்படி கிடைக்கும்? செம சீப்பாக கிடைக்குமா? ஸோ பிரிட்டிஷ் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட பிஸ்னஸ் பீப்புள் இந்தியாவுக்கு வந்து இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஊர் விற்கிறாங்களா? அதிகமாக விலைக்கு விற்பாங்க. ஸோ மெர்ச்சன்ட் கேபிட்டலிசம் தான் இந்த பாயிண்ட். இந்த மெர்ச்சன்ட் கேபிட்டலிசம் இருக்குல்ல, இப்போ என்ன சொல்கிறோம்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்கிறோம்ல, இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட் வந்து ரொம்ப காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்த ராஜா ரூல் பண்ணுறாரு அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ரொம்ப காலமாகவே அந்த ஊரில் இருக்கிற ப்ரொடியூசர் அவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாரோ அதை வந்து பிஸ்னஸ் மேன்ட்ட கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்? பிஸ்னஸ் பண்ணி லாபம் சம்பாதிப்பார். இதில் ராஜா என்ன பண்ணுவார்? இந்த பொருள் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களே, ட்ரேட் பண்ணும்போது டேக்ஸ் போடுவார். அந்த டேக்ஸ் காசு வந்து ராஜாவுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ராஜா வந்து ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட் தான் பண்ணுறாரு தவிர ட்ரேடிங் எல்லாமே மக்களே பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நான் ஏன் சொன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். சில பேர் என்ன யோசிப்பீங்கன்னா 1700 1800 தான் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சாங்க அப்படிலாம் சில பாயிண்ட்ஸ் மைண்ட் வச்சிருப்பீங்க ப்ரீஜுவைஸா. அப்படி கிடையாது. ரொம்ப காலத்துல இருந்தே, ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்தே நம்ம இந்தியாவுக்கும் இந்த யூரோப்பியன்ஸ், சென்ட்ரல் ஏஷியா எல்லாத்துக்கும் ட்ரேட் நடந்துட்டே இருக்கு. ஸோ அப்போவே என்ன இருக்கு? ஓல்டர் லெவல் ஆஃப் குளோபலைசேஷன் நடந்தா இருக்கு. இப்போ ஒரே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா, இப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ண முடியும்? எல்லா கண்ட்ரீஸ்லையும் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் KFC வந்து வைக்கிறாங்களே, பட் அந்த டைம்ல அப்படி கிடையாது. நம்ம ஊர் இருக்கிற பொருளை எடுத்து போய் அங்கே விற்க தான் முடியுமே தவிர அங்கே கம்பெனி வைக்க முடியாது. இப்போ அகைன் கிளாஸ்க்கு வரலாம். அகைன் சொல்கிறேன், பெங்கால் ஏன் ஃப்ளோரிஷ் நம்ம சொல்கிறோம்னா, நாம வெளிநாட்டிலிருந்து பொருள் வாங்கினதை விட நம்ம ஊர்லேருந்து பொருள் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆனது தான் அதிகம். ஸோ உலகம் முழுக்க நம்ம பொருளுக்கு தான் டிமாண்ட் செம்ம அதிகமாக இருந்துச்சு. நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு 10 பொருள் வாங்குறோம், பட் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து 100 பொருள் பண்ணுறோம்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ட்ரேட் சர்ப்ளஸா? அதாவது நிறைய காசு நமக்கு கிடைக்குதா? அதாவது ட்ரேடு வழியா நம்ம அதிகமாக காசு செலவு பண்ணதை விட அதிகமாக காசு வந்திருக்கு. பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வரைக்குமே இந்தியா வந்து ட்ரேட் டெபிசிட் தான் இருக்கு.
இப்போ சொல்கிறேன் 2020 டைமில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா எல்லா ஊருக்கு பொருள் அனுப்புறோம்ல, அவங்க நம்ம ஊருக்கு பொருள் அனுப்புறது, நம்ம அவங்க ஊருக்கு பொருள் அனுப்புறது கேல்குலேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரி வந்து ட்ரேட் டெபிசிட் தான் இருக்கும். அதாவது நாம் அனுப்புறதை விட அவங்க தான் அதிகமாக அனுப்புறாங்க. பட் 1700லேயே இந்தியா அச்சீவ்டு வாட்? ட்ரேட் சர்ப்ளஸ். அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குல்ல, இது வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக தான் இருந்திருக்கு 1700லேயே. அண்ட் யூரோப்பியன்ஸ்க்கு என்ன ஆசைன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவிலிருந்து வர எல்லா பொருளும் நம்ம ஊருக்கு தான் வரணும். மற்ற கண்ட்ரிக்கு போகிறத விட எல்லாமே நாம வாங்கிக்கலான்றதான் யூரோப்பியன்ஸோட மைண்ட் செட். அதாவது யாருக்கு போட்டி வருது? பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் போட்டி வருது. 2 பேருமே கப்பலில் வராங்க. இதுக்கு பெங்கால் வந்து பொருள் வாங்குறதுக்கு எல்லா கண்ட்ரிஸும் வந்து பெங்கால் கிட்ட ஒரு பொருளை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் அதிகமாகுதா? அப்போ வந்து நம்ம பொருள் எப்படி விற்போம்? அதிகமான ப்ரைஸ் தானே விற்போம். கரெக்டாக. ஸோ எல்லா கண்ட்ரிஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறது நமக்கு ஜாலி தான். ப்ரைஸ் என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். ப்ரைஸ் அதிகமாகி இவங்க வாங்கினாங்கன்னா இவங்க அங்கே போய் விற்கிறாங்களா அவங்க ஊரில், அது அவங்க லாஸ் தானே. பிரிட்டிஷ்க்கு என்ன ஆசைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த காட்டன் இருக்குல்ல, காட்டனை யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு யூரோப்லேருந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி எல்லா கண்ட்ரிஸ் நாம தான் வைக்கணும், அப்பதான் லாபம் வரும். அப்படி யார் யோசிப்பா? பிரிட்டிஷ் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் யோசிப்பாங்க. இப்போ பேசுகிறோம்ல WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது உருவாக்குனது யாரு? USA, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. கரெக்டாக. இதோட மெயின் பிரின்சிபல் என்ன? ஃபேர் ட்ரேடிங் தானே. அதாவது ஒரு கண்ட்ரி ஒரு பொருளை வந்து வித்துச்சுன்னா எல்லா கண்ட்ரியும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, இவங்க தான் உருவாக்குனாங்க. பட் ஆக்சுவலாக இவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த கண்ட்ரியுமே இந்த ஃபேர் காம்படிஷனுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவங்களோட ட்ரேடிங் ப்ராக்டிஸே வந்து பயங்கர கேவலமாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்காலுக்கு வராங்களே ஃப்ரெஞ்சு, அப்புறம் பிரிட்டிஷு, இவங்க எல்லாரும் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெங்காலோட ராஜா பார்ப்பாங்க. ஏன் முகலை பார்க்கல? இவங்க வர டைம் எவ்வளோ? 1750 அந்த டைமில் வந்து முகல் எம்பையர் வீக் ஆயிடுச்சு. ஸோ பெங்காலில் யார் இருப்பா? இந்த ப்ரொவின்ஸில் கவர்னர் இருப்பார்ல, அந்த கவர்னர் என்ன பண்ணிட்டாரு? இதுக்கப்புறம் பெங்காலோட ராஜா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ பெங்காலோட கவர்னர் இருப்பார்ல, அவர் தான் ராஜா. இப்போ அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் போயிட்டு பெங்காலேருந்து நாங்கள் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க வராங்களா, அவங்க தராதீங்க, எங்களுக்கு மட்டுமே உங்க பொருளை கொடுங்க. மோனோபோலி பிசினஸ் பண்றதுக்கு ராஜா கிட்ட போயிட்டு கெஞ்சுவாங்க. அதுக்கு ராஜாவுக்கு தேவையான கிஃப்ட், காசு எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ப்ளீசிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து யூரோப்பியன்ஸோட அந்த காலத்தில் இருந்த ட்ரேட் எத்திக்ஸ். ஸோ இப்போ தான் வந்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டு WTO கொண்டு வந்துட்டு இப்போ எல்லா கண்ட்ரியும் ஈக்குவலாக ட்ரேட் பண்ணுற பாயிண்ட்ஸ்ல இப்போ கொண்டு வராங்க. ஸோ பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் எப்போதுமே என்ன ஆகும்? அப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடலில் வந்து 2 பேருமே இந்தியாவுக்கு வராங்கன்னா 2 ஷிப் சண்டை போட்டுக்கும். ஷிப்ல என்ன இருக்கும்? வார் ஷிப் மாதிரி தான், எல்லா கன்ஸ்லாம் இருக்கும். இந்த கப்பலை கவுக்குறவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ காம்படிஷனே இல்லாமல் நம்ம ஒரே ஆள் போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து நாம என்ன பண்ணலாம்? யூரோப் முழுக்க விற்கணும். கரெக்டாக. இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கினா அங்கே 15 ரூபாய்க்கு விற்கலாம். எக்ஸ்ட்ரா 5 ரூபா லாபம் தானே. ஸோ மோனோபோலியை உருவாக்குறது தான் இவங்களோட ஆசையே. அதனால இந்தியாவுக்கு வருவாங்க, ராஜா கிட்ட பேசுவாங்க, எல்லாமே நடக்கும். ஸோ யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் காம்பீட் them with each other, competed with each other. எஸ். எதுக்காக? டு அக்வயர் தி மேஜர் ஷேர் ஃப்ரம் தி இந்தியன் ட்ரேட். கரெக்டா? எஸ். இந்த லைன்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். ஓகேவா? அதாவது பிசினஸ் பீப்பிள். இப்போ எப்படி நம்ம பிசினஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த கண்ட்ரிலேருந்து ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் இந்தியாவுக்குள்ள வந்து கேட்பாங்க. ஸோ பெங்காலுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 2 முக்கியமான கம்பெனி. ஒன்று வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. புரிச்சா? பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வர்ற கம்பெனி. ஈஸ்ட் இந்தியாங்கிறது ஈஸ்ட் தானே. ஈஸ்ட் இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண போகிற கம்பெனி. அடுத்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஃப்ரெஞ்ச் கண்ட்ரிலிருந்து ஈஸ்ட் இந்தியாவுக்கு போகிற கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க? பெங்காலுக்கு வராங்களா? இப்போ நடக்குது ஆஃப்டர் 1700 தான். அதாவது முகல் ஸ்வீகாரத்துக்கு எங்களுக்கு ட்ரேட் பண்ணணும், பெங்கால் கூட ட்ரேட் பண்ண சொல்லிட்டு பெங்காலோட ராஜா யாரு? அங்கே ராஜாக்கு இன்னொரு பேர் யாரு? நவாப் தானே. அவனோட பேர் சொல்ல, ஜஸ்ட் டைட்டில் சொல்கிறேன், நவாப். அவங்ககிட்ட ட்ரேடுக்கான பர்மிஷன் கேட்பாங்களா? எஸ். இதில் பார்த்தோம். அதுக்கு ஃபீஸு, கிஃப்ட்டு, டொனேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ராஜா ஓகே சொல்லிட்டாருன்னா ப்ரொடியூசர் பொருள் விற்கிறாரு, இந்தியன் ட்ரேடர் அந்த பொருளை வாங்கிக்கிறாரு. அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு விற்பாரு, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு விற்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஊரில் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளும் விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் வந்து 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாருன்னா இவர் வாங்கிப்பாரா? இவர் என்ன பண்ணுவார்? கம்பெனிக்கு வந்து 3 ரூபாய்க்கு விற்பாரா? இவங்க என்ன பண்ணுவாங்க? யூரோப்பில் போயிட்டு யூரோப் மார்க்கெட்டில் ஒரு 7 ரூபாய்க்கு விற்பாங்க. இதை ஏன் அகைன் நான் இப்போ சொன்னேன்னா, இப்போ மாதிரி கிடையாது. அந்த டைமில் ப்ரொடியூசருக்கும் காசு கிடைக்குது, ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, அண்ட் அகைன் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடைக்குதா? பட் இப்போ கிடையாதுல்ல. இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் வந்து விவசாயம் இருக்கீங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறத விட யார் சம்பாதிக்கிறா? எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ட்ரேடர்ஸ், இவங்க சம்பாதிக்கிறாங்க. பட் அப்போ அப்படி கிடையாது. எல்லா பாயிண்ட்லையுமே ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, யூரோப்பியன்ஸ் கூட பெங்கால் ட்ரேட் பண்ணுறது, அதாவது இந்தியா ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும் ப்ராஃபிட் கிடையாது, இந்தியாவுக்கும் ப்ராஃபிட் தான். ஓகே. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, ட்ரேடர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, அண்ட் ராஜாவுக்கு என்ன வருது? டேக்ஸ் வருது. ஒரு கம்பெனி கிடையாது, நிறைய கம்பெனி சொல்ல வருது. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு? பெங்காலுக்கும் யூரோப்புக்கும் ட்ரேட் நடக்குதுல்ல. ஸோ அங்கேருந்து பொருள் வாங்குறோம், பெங்காலேருந்து பொருள் போகுதுல்ல. இந்த ட்ரேட் எக்ஸ்சேஞ்சுக்கு எந்த மணியை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போல்லாம் டாலர்ஸ் கிடையாதுல்ல, டாலர்ஸும் கிடையாது, ருபீஸும் கிடையாது. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்? சம்டைம்ஸ் பொருள் கொடுத்து பொருள் வாங்கியிருப்பாங்க. ஸோ பேட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் மேஜர்லி யூஸ் பண்ணது கோல்டு தான். ஸோ பொருள் கொடுத்தா அவங்க கோல்டு தருவாங்க. ஸோ பெங்காலுக்கு அதிகமான கோல்டு வந்து வந்துச்சு இந்த ட்ரேட் வழியாக. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பேசினது வந்து பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் பேசினோம்ல. பட் அகைன் இப்போ சொல்லிடுறேன். எந்த கண்ட்ரி, யூரோப்ல இருந்து எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கடல் வழியாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டு அரைவ் இந்தியா, அதாவது பெங்கால் கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு? போர்ச்சுகீஸ். ஓகேவா? எந்த இயர்?
1498. அண்ட் போர்ச்சுகீஸ் வந்து அன்லக்கின்னு சொல்லலாமா? அவங்க ஃபர்ஸ்ட் வராங்க, இந்தியாவுக்குள்ள வந்து ட்ரேட் பண்றாங்க, பெங்கால் நிறைய பொருள் வாங்கியிருப்பாங்க. பட் அவங்க வந்த டைம்ல முகல் செம ஸ்ட்ராங்கா இருந்தாங்களே, அதனால அவங்க என்ன தோணிருக்காது, இந்தியாவை பிடிக்கணுன்ற ஐடியா வந்திருக்காது. பட் பிரிட்டிஷ்லாம் உள்ள வரும்போது பிரிட்டிஷ்லாம் ஒரு 3rd 4th தான் உள்ள வந்தாங்க. அப்போ அவங்க வரும்போதெல்லாம் முகல் சம் வீக் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இந்தியாவோட வீக் அட்மாஸ்பியரை பிரிட்டிஷ் பயன்படுத்திட்டாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வர டைம்லலாம் வந்து செம ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால அந்த பாயிண்ட் சொல்றேன். ஸோ 1498 போர்ச்சுகீஸ் சார்பா வாஸ்கோ ட காமா வராருல, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸோ போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 1605. ஸோ கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ், இது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸோ பிரிட்டிஷ் சார்பா வந்து இவர் வராரு 1605. ஓகேவா? ஸோ பெங்கால்ல எந்த பகுதி வந்து ரீச் பண்றாங்க? கடல் வழி பகுதி கேலிக்கெட்ல வந்து ரீச் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும், அதாவது இந்தியாவில் பெங்காலுக்கும் யூரோப்பியன்ஸ்ல வந்து பிரிட்டிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் நிறைய பொருள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல்ல. நான் என்ன பண்றேன்னா சில பொருள் லிஸ்ட் பண்றேன். ஓகேவா? இதுல எந்த பொருள் வந்து இந்தியால இருந்து வெளியே போயிருக்கும், எந்த பொருள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்குன்றதை நீங்க ட்ரை பண்ணுங்க. பொட்டேட்டோ, டொபாக்கோ, பிளாக் பெப்பர், கார்டமான், வீட்டு, ரைஸ், இதுல எது வந்து இந்தியாவோட பொருள்? விச் கமாடிட்டி இஸ் நேட்டிவ் டு இந்தியா? இதுவும் எழுதிக்கலாமா? கேஷ்யூ நட் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பொட்டேட்டோ கிடையாதுல்ல? எஸ். அண்ட் ஆல்சோ டொபாக்கோவும் கிடையாது. இது ரெண்டும் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? போர்ச்சுகீஸ். உங்களுக்கு தெரியும். எஸ். அடுத்து கேஷ்யூ நட் இருக்குல்ல, கேஷ்யூ நட், இதுவும் சேம் போர்ச்சுகீஸ் தான். ஸோ கேஷ்யூ நட்டும் இந்தியாவோட கமாடிட்டி கிடையாது. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சில்க்கு, காஃபி, டீ, இந்த ஐட்டம்ஸ்ல எதெல்லாம் வந்து இந்தியாவோட நேட்டிவ்? சில்க் நம்ம ஊரோட பொருள் கிடையாதுல்ல. சில்க் இஸ் நேட்டிவ் டு சைனா தானே. சைனா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம், அப்புறம் நம்ம டெவலப் பண்றோம். ஸோ சில்க் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், பட் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்? சைனா. காஃபி அப்படிதான், நம்ம ஊர் கிடையாது. காஃபி வந்து ஆப்பிரிக்கால இருந்து, ஆப்பிரிக்கா கண்ட்ரி இருக்குல்ல, மொரோக்கோ, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மொரோக்கோல இருந்து வந்தது தான் காஃபி. அண்ட் டீ அப்படிதான். டீயுமே நம்ம நேட்டிவ் கிடையாது, சைனா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ சைனா கிட்ட இருந்து வந்த டீ தான் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, நம்ம இந்தியா முழுக்க பிளான்டேஷன் பண்றாங்க. அப்போ எந்த கமாடிட்டி தான் இந்தியாவில இருந்து மற்ற ஊருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு? வீட், ரைஸ், பார்லி, இதுதான் நேட்டிவ் டு இந்தியா. அண்ட் ஆல்சோ பிளாக் பெப்பர், கார்டமம், இதுவும் யாரோடது? இந்தியாவோடது. ஸோ இதுதான் இந்த கமாடிட்டிஸ் தான் இந்தியாவில இருந்து மற்ற ஊருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே சொல்லியாச்சுல. எஸ். பொட்டேட்டோ சொல்லியாச்சு, பிளாக் பெப்பர், கார்டமம், வீட், ரைஸ், கேஷ்நட் சொல்லியாச்சுல. கேஷ்நட் வந்து போர்ச்சுகீஸ். சில்க்கு சொல்லியாச்சு, காஃபி, டீ. ஆனால் இது நான் வச்சுங்க, இங்கே பிளாக் பெப்பர் இருக்குல்ல, பிளாக் பெப்பர் இஸ் மெயின்லி ஃப்ரம் சவுத் இந்தியா. ஸோ ஓரளவுக்கு பெங்கால் ப்ராவின்ஸ் பத்தியான எக்கனாமிக்கல் ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு. இப்போ பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பெங்காலுக்கு கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? முகல்ஸ் தானே. எஸ். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா 1720s அதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இருந்து இருக்காங்க. இப்போ இந்த டைம் முக்கியம். முகல்ஸ் வந்து 1720s பெங்காலில் ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் பேர் வந்து முர்ஷித் குலி கான். ஏன் இவரை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம்னா, இங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அது முக்கியம். ஸோ 1720s வந்து அவருக்கு இறந்துட்டாரு. ஸோ வீக் ராஜாக்கள். ஸோ இவர் என்ன முடிவு பண்றாரு, இதுக்கப்புறம் பெங்காலோட கவர்னர் கிடையாது, பெங்காலோட ராஜா நான். ஸோ நான் தான் பெங்காலோட நவாப். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் கெட்டிங் த டைட்டில் நவாபா. எஸ். விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் நான் இண்டிபெண்டா செயல்பட போறேன், அட்டானமஸ். ஸோ ப்ராக்டிக்கலா அட்டானமஸா செயல்படுவாரு. பட் சிம்பாலிக்கா சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற முகல் ரூலர் கூட ஒரு லிங்க் வச்சிருப்பார். ஸோ சிம்பாலிக் லிங்க் தான். அந்த சிம்பாலிக் லிங்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. பெங்காலில் கிடைக்கிற ரெவன்யூல ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து முகல் ரூலருக்கு அனுப்புவாங்க. பேயிங் தி போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ டு தி முகல் ரூலர்ஸ். அண்ட் ஆல்சோ முஸ்லிம்ஸ் வந்து அந்த ஃப்ரைடே ப்ரேயர் பண்ணுவாங்களே. ஸோ இந்த முர்ஷித் குலிகான் என்ன பண்றாருன்னா, இந்த ஃப்ரைடே ப்ரேயர் வந்து முகல் ராஜாவோட நேம்ல தான் பண்றாரு. ஸோ இதுவும் என்னது, சிம்பாலிக்கா ஒரு லிங்க் வச்சிருக்காரு. ஸோ ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் வேர் ஆஃபர்ட் இந்த நேம் ஆஃப் முகல் ரூலர். அண்ட் ஆல்சோ காசு பிரிண்ட் பண்ணுவாங்களே, காயின்ஸ் வந்து மின்ட் பண்ணுவாங்களே, இந்த காயின்ஸ் மின்ட் பண்றதும் யாரோட பேர்லனா முகல் ராஜா பேர்ல தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சிம்பாலிக் லிங்க்கும் வச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் கவர்னர் நான் இண்டிபெண்டா செயல்பட போறேன், நான் தான் நவாப்னு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆள் வந்து முர்ஷித் குலிகான். அதனால ஃபர்ஸ்ட் இவரை பார்க்குறோம். அதுக்கப்புறம் முர்ஷித் குலிகான் இறந்து போயிறாரு. அவருக்கு அப்புறம் வந்து 1729 ஒரு ஆள் பவருக்கு வராரு, அலி வர்தி கான். அகைன் சொல்றேன், இந்த கிளாஸ்ல வந்து ஃபேக்ட் சொல்றதுனாலயோ இயர் சொல்றதுனாலயோ இல்ல நேம் சொல்றதுனாலயோ அக்குரேட்டா இருக்கு அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் மெமரி பண்ண அவசியமே கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது, ஒரு ஈவெண்ட் நான் பேச போறோம்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான இம்பாக்ட் என்ன, ஏன் உருவாச்சு, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கணக்கில் எடுத்துங்க. அதை மைண்ட்ல வச்சுங்க. ஃபேக்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது. அது சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்ல வந்துடும். இந்த கிளாஸ் மட்டும் கிடையாது, நீங்க எந்த கிளாஸ் பார்த்தாலும், யூடியூப்ல எந்த கிளாஸ் பார்த்தாலுமே ஃபேக்ட்ஸை வச்சு மிரட்டுவாங்க. பயங்கர ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் அடிப்பாங்க. ஃபேக்ட்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க. அது நெட்ல பார்த்தா அப்படி லிஸ்ட்டாக கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே யார் வேணா நடத்திட முடியும். இது விஷயம் கிடையாது. பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வருதா பாருங்க. பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இது வச்சுக்க. பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா கான்சிக்வன்சஸ், ஃபியூச்சர் இம்பாக்ட், இதெல்லாமே பாயிண்ட்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அலி வர்தி கான் யாரு? இந்த முர்ஷித் குலிகான் இருக்காங்களே நவாப், அவருக்கு கீழே ஒர்க் பண்ற தளபதி, அதாவது மிலிட்டரி கமாண்டர். ஸோ ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் மிலிட்டரி கமாண்டர் என்ன ஆகிறாரு, நவாபா மாறுறாரு. நெக்ஸ்ட் நம்ம இதை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கறேன். அந்த காலமும் சரி இல்லை இப்போ வரைக்குமே சரி, கவர்மெண்ட்டை விட்டுறலாம், அதாவது ராஜா விட்டுறலாம். அவரை தவிர்த்துட்டு ஒரு ஊர்ல வந்து யாரு வந்து பயங்கர பவர்ஃபுல், யாருக்கிட்ட மணி இருக்கோ அவங்க தானே பவர்ஃபுல். ஆக்சுவலா பணம் வச்சிருக்கிறது ஒண்ணு, அதை விட அந்த பணம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேங்கா யூஸ் பண்றீங்க வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு வந்து வட்டிக்கு காசு விடுறீங்க வச்சுக்கலாம், கண்டிப்பா இவங்க தானே மோஸ்ட் பவர்ஃபுல். யோசிக்க முடியுதா? நம்ம ஊர்ல கட்டின எல்லா வீடு வச்சுக்கலாம், மெஜாரிட்டி வீடுகள் வந்து லோன் வாங்கி தான் வீடு கட்டிருப்போம். மெஜாரிட்டி பிசினஸ் எல்லாமே லோன் வாங்கி அந்த காசுல தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ அந்த காலத்தில் யார் மோஸ்ட் பவர்ஃபுல்னா பேங்கர்ஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். ட்ரேட் பண்ணணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அது காசு தேவை. ஸோ பேங்கர் கிட்ட போய் காசு கேட்பீங்களா? இப்போ வரைக்குமே ஒரு கவர்மெண்ட் கூட காசு தேவை எங்கே போகுது? பேங்க் கிட்ட தான் போகுது. ஸோ பெங்காலில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் ஒரு மெர்ச்சன்ட் இருக்காரு, அவர் பேர் எதிர ஜகத் சேத் பிரதர்ஸ். நம்ம என்சிஆர்டி புக்கில் போட்டிருக்கு. இவங்க நம்ம என்ன சொல்லலாம்? மெர்ச்சன்ட்னு சொல்லலாம், பேங்கர்னு சொல்லலாம். எஸ், அப்படின்னு நடத்தினா அவங்க ட்ரேடும் பண்ணுறாங்க. ட்ரேடு வர்ற காஸ்ட்டில் அவங்க சேவ் பண்ணி ஒரு பேங்கர் மாதிரி ஈவன் கவர்மெண்ட்டுக்கு எல்லா பிஸ்னஸ் பீப்புளுக்கும் காசு தராங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா பெங்கால் வந்து பயங்கர ஃப்ளோரிஷ் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன? நிறைய ட்ரேட் பண்ணுறாங்களா பெங்கால் இருக்கிறவங்க. இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல அது ஒரு மூலதனம் வேணும்ல, ஒரு கேபிட்டல் வேணும்ல. கேபிட்டல் என்னது? மணி தானே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக மணி கொடுத்த ஒரு பேங்கர் யாருன்னா இந்த ஜகத் சேத் பிரதர்ஸ். ஈவன் இவங்களுக்கு வந்து அந்த நவாப் இருக்காருல்ல, பெங்காலோட ராஜா, அவங்களோட கோர்ட்ல கூட இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இவங்க சொல்ற பாலிசிஸை வந்து நவாப் கொண்டு வருவார். ஸோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதிகம். ஈவன் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் கூட இந்தியாவுக்கு வரும்போது அந்த பொருள் எடுத்துட்டு போகணும்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட தான் கடன் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்பிள் இவங்க ஜகத் சேத். அண்ட் அலிவர்தி கான் வந்து முர்ஷித் குலி கானோட கமெண்டரா இருந்தாலும் இவங்களுக்கு ஜகத் சேத் இருக்காங்களே, ஜகத் சேத்தோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அந்த காரணத்தினால தான் இவர் என்ன இருக்காரு, அந்த பவர்ஃபுல்லான அந்த நவாபா மாறி இருக்காரு. ஸோ 1756 வரைக்கும் அலிவர்தி கான் வந்து பெங்காலை ரூல் பண்றாரு. ஸோ இவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் முகல்ஸ் கூட இருக்கிற அந்த சிம்பாலிக் டைஸ் இருக்குல்ல, பேருக்கு டைஸ் இருக்குல்ல, அந்த லிங்க்ஸையுமே கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ அலிவர்தி கான் ஈவன் broken தி சிம்பாலிக் லிங்க்ஸ் வித் தி முகல்ஸ். நெக்ஸ்ட் 1756ல அலிவர்தி கான் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது. அடுத்த நவாப் யாருன்னு ஒரு பிரச்சனை வருது. அலிவர்தி கானோட டாட்டர் காசத்தி பேகம், இவங்களும் நவாப் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ அலிவர்தி கானோட டாட்டர் இவங்க. இன்னொரு பக்கம் சிராஜுட் டவுலா, இவர் யாருன்னா அலிவர்தி கானோட பேர, அதாவது கிராண்ட்ஸ்னு வச்சுக்கலாமா? எஸ். பட் ஜகத் சேர்த்திருக்காங்களே, அவங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா சிராஜுட் டவுலாக்கு இருக்கு. ஸோ சிராஜுட் டவுலா அடுத்த நவாபா வந்துடுறாரு. ஸோ 1757ல சிராஜுட் டவுலா எமர்ஜ் as தி நவாப் ஆஃப் பெங்கால். பட் இதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் வந்து ஜகத் சேத், இன்னொரு பக்கத்தில் சிராஜுட் டவுலா. அண்ட் பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்தியாவுக்குள்ள ஒரு போட்டி நடக்குதா? என்ன போட்டி? பெங்கால்ல ட்ரேடு வந்து நாங்க மட்டும் தான் பண்ணணும், ஃபுல் பவர், ஃபுல் மோனோபோலி ட்ரேடு வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? போட்டி போடுறாங்க. ஸோ மோனோபோலி ட்ரேடுக்கு போட்டி போடுறாங்க. மோனோபோலி தெரிஞ்சுல? எஸ். அந்த பெங்கால் கூட ட்ரேட் பண்றது வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கணும். அது எந்த கம்பெனி? பிரெஞ்சா இல்ல பிரிட்டிஷா? யாரும் ஒருத்தவங்க தான் கிடைக்கணும். இந்த பேங்கர் இருக்காருல்ல ஜகத் சேத், இவங்க யாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து மோனோபோலி கொடுத்துருங்க அப்படின்னு சிராஜுட் டவுலா கிட்ட ஜகத் சேத் பேங்கர் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. பட் சிராஜுட் டவுலா இருக்காருல்ல, அவர் வந்து யங்ஸ்டர், என்ன யோசிக்கிறாருன்னா பெங்காலுக்கு இது நல்லது, ரெண்டு பேருமே ட்ரேட் பண்ணதான் நல்லது, ரெண்டு பேருமே ட்ரேட் பண்ணட்டும், பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆக்சுவலா வந்து இது ஒரு பாயிண்ட்டுங்க. இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனி. இந்த பிரெஞ்ச் கம்பெனி இருக்குல்ல, இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. அதாவது கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணி உருவாக்கி ஒரு கம்பெனி அனுப்பி ட்ரேட் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனிக்குமே பிரிட்டிஷ் சப்போர்ட் இருக்கும், பட் கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ரெலவெண்ட் கிடையாது, பட் மேபி சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்கலாம் சொல்லியிருக்கேன். ஸோ சிராஜுட் டவுலா வந்து ஜகத் சேத் சொன்னதை வந்து கேட்கலையா? ரெண்டு பேருக்குமே அலோ பண்றாங்களா? ஸோ பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இந்தியாவில் ட்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரீடைன் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு பிடிக்காது? பிரிட்டிஷ்க்கு பிடிக்காதா? இவங்களுக்கு பிடிக்காதா? ஸோ ஜகத் சேத் இந்த பேங்க் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனிக்கு ஒரு ஐடியா தராங்க. இந்த யங் நவாப் இருக்காருல்ல சிராஜுட் டவுலா, இவருடைய பவரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சேலஞ்ச் பண்ணலாம். இவர் அத்தாரிட்டியா இருக்காருல்ல, இவர் சேலஞ்ச் பண்ணலாம். நீங்க சொல்லி பார்க்கலாம், எப்படி ஒருத்தவங்களோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ண முடியும்? சிராஜுட் டவுலாவுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க தர்ற ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் யாருக்கு? பிரிட்டிஷ் கம்பெனிக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மஸ்ட் கிவ் ரெஃப்யூஜ் டு தி பொலிட்டிக்கல் ஃபியூஜிட்டிவ்ஸ் ஆஃப் சிராஜ். அதாவது சிராஜுட் டவுலா வந்து யாரெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்றாரோ அவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க எல்லாரும் நாம வந்து சேஃபா பார்த்துக்கலாம். அது யாருக்கு பயம் வரும்? சிராஜுட் டவுலாக்கு பயம் வருது. அரசியல் ரீதியா அவர் யாரெல்லாம் எனிமி நினைக்கிறாங்களோ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் இவங்க என்ன பண்றாங்க? சேஃப் கார்ட் பண்றாங்க. ஸோ மேபி ஃபியூச்சர்ல இவர் பதவிக்கு வந்து பிரச்சனை வரலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்றாங்க. யாரு? ஜகத் சேத்தும் பிரிட்டிஷோட கம்பெனி. அண்ட் செகண்ட் பாயிண்ட், நவாபை வந்து இன்டெரக்டா ப்ரெஷர் பண்ணலாம். இந்த பாயிண்ட் மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும், பட் அங்கே நான் பேசிக்கா சொல்றேன். சரி, இது பெங்கால் வச்சுக்கலாம். ஓகே, யூரோப் எங்கேயோ இருக்கு. அங்கிருந்து என்ன பண்றாங்க? பெங்காலுக்கு ஒரு கப்பல்ல வந்து அந்த கப்பல்ல தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டு அங்கே ஊருக்கு போறாங்களா? அப்போ இந்த கம்பெனிக்கு எல்லாருக்குமே அந்த ஊர்ல ஆஃபீஸ் தேவையில்ல. ஆஃபீஸ் மீன்ஸ் குடோன் மாதிரி தேவை தானே. இந்த குடோன் தான் என்ன பொருள்லாம் வந்து வாங்குறாங்களோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ கப்பல் வருதோ அதில் என்ன பண்ணிக்கலாம்? இந்த குடோன்ல இருக்க எல்லா பொருளும் ஏற்றி அனுப்பி விட்டுலாமா? பட் பெங்கால்ன்றது அவங்க ஊர் கிடையாதுல்ல. அப்போ பெங்காலோட ராஜா நவாப் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் கடல் ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும்? எங்களுக்கு ஃபேக்டரி மாதிரி ஒரு குடோன் மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸும் பெங்கால் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்க. ஸோ பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறம் வந்து போர்ச்சுகீஸ் கம்பெனி, அப்புறம் பிரிட்டிஷ் கம்பெனி எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியை இந்த கடல் உரத்தை ஆரம்பிப்பாங்க. சரி, ஜென்ரலா அந்த ஃபேக்டரின்ற வார்த்தை கேள்விப்பட்டு நமக்கு என்ன தோணும்னா ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்கன்னு தோணும். பட் நம்ம ஆங்கிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா குடோன் சொல்றோம்ல, குடோன்ஸ் எல்லா பொருளையும் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு குடோன் மாதிரி. ஃபேக்டரின்றது ஆஃபீஸா யூஸ் பண்ணிக்கலாம், குடோனா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபேக்டரி இது பெங்கால் ஒரு இடத்துல இருக்குன்னா இங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பொருளை சேவ் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க கப்பல்ல, இதெல்லாம் நடக்கும். பட் இது என்ன பண்ணும்? நவாப் கிட்ட இருந்து பர்மிஷன் ஆகும். சரி, பெங்கால்ல நவாப் கிட்ட பர்மிஷன் ஆகணும், சென்னை கிட்ட, ஒரு ஹைதராபாத் எல்லா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த கடல் உரத்தை என்ன பண்ணுவாங்க?
நிறைய ஃபேக்டரிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ யாருக்கு நிறைய ஃபேக்டரி கிடைக்குதோ நிறைய பொருள் பண்ணலாம், நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, அதாவது ட்ரேட் பண்ணலாமா, அவங்க கொண்டு போகலாம். பட் ராஜா என்ன பண்ணுவாருன்னா பர்மிஷன் தரதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுவார். சரி, நீங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம், பட் ஃபேக்டரிக்குள்ள என்ன கூடாது, ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அதாவது நீங்க அதை ஃபோர்ட்டிஃபை பண்ணக்கூடாது. ஃபோர்ட்டிஃபை புரியல, அதாவது அதை டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஜெகத் சேத் வந்து இப்போ இன்டெரக்டா என்ன சொல்றாருன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட உங்களோட ஃபேக்டரி சுற்றி என்ன பண்ணுங்க, ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இன்டெரக்டா ஆட்டோமேட்டிக்கா நவாபுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், நம்மளை எதிர்த்து தான் எதை பண்றாங்கன்ற ஒரு பயம் வந்துடும். ஸோ பிரிட்டிஷ் கம்பெனியும் இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஃபோர்ட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஆயுதங்களை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நான் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேக்டரியை வந்து ஒருத்தவங்க ஃபோர்ட்டிஃபை பண்றாங்கனாலே மோஸ்ட்லி ராஜா எதிர்த்து பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ்காங்கன்னா பிரிட்டிஷ்க்கு யார் எனிமி, பிரெஞ்சு தானே. ஸோ பிரெஞ்சுக்காரங்க யாராவது வந்து அந்த கூட நான் தாக்கலாம்ல. ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா யாரும் வர மாட்டாங்களே. இப்போ என்சிஆர்டியில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போட்டுருக்கு. அதாவது ஆல்ரெடி பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் பயங்கரமான எனிமி எங்கே போயிட்டு இருக்கு, இந்தியாவில் போயிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுவாங்க, வந்து தாக்குவாங்களே, அதுக்காக ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெகத் சேத் வந்து நவாபை வந்து ப்ரெஷர் பண்றதுக்கு, இன்டர்னல் ப்ரெஷர் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ட்டிஃபை பண்ண சொல்றாங்க அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் ஃபோர்ட்டிஃபைங் தயர் ட்ரேடிங் பொசிஷன்ஸ், அதாவது ட்ரேட் பண்றதுக்கான ஃபேக்டரி இருக்குல்ல, அந்த எல்லா இடங்களையும் பெங்கால் என்ன பண்றாங்க, ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க. ஸோ சிராஜ் என்ன தோணும், கண்டிப்பா இவங்க வேணும்னே நம்மள சேலஞ்ச் பண்றாங்க. ஒரு யங்ஸ்டர் தானே, யங் நவாப் தானே, ஸோ கண்டிப்பா கோவம் வரும்ல. நவாப் என்ன பண்ணாரு, டேரக்டா அந்த பிரிட்டிஷோட ஃபேக்டரிக்கு போயிட்டு உள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லா ஆஃபீஸர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி அந்த ஃபேக்டரியிலே ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு விட்டாங்க. ஸோ அவங்க ஏரியாக்குள்ளேயே போயிட்டு எல்லா ஆஃபீஸர்ஸையும் இம்ப்ரெஷன் பண்ணிட்டு ஒரு ரூம்ல என்ன பண்ணிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. ஸோ சின்ன ரூம்ல வச்சு லாக் பண்ணதுனால நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து சஃபகேட் ஆயிட்டு, மூச்சு விட முடியாம சஃபகேட் ஆயிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு பேர் வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆக்சுவலா பார்த்தா உண்மையாவே வந்து சிராஜுத்தௌலா போயிட்டு ஃபேக்டரியில இந்த பிரிட்டிஷ் பொசிஷன் உள்ள போயிட்டு ஆஃபீஸர்ஸை அரெஸ்ட் பண்ணி உள்ள வந்து லாக் பண்ணாங்களா அப்படின்றது வந்து ரியாலிட்டியே தெரியல. ஆக்சுவலா பிரிட்டிஷ் வந்து வேணும்னே இந்த நியூஸை வந்து ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ ரியாலிட்டியில இந்த இன்சிடென்ட் பிளாக் ஹோல் ட்ராஜடி இன்சிடென்ட் நடந்துச்சா இல்ல அது ரூமரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் தராங்க. ஸோ மோஸ்ட்லி சொல்றாங்க ரூமரா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரூமரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன ஃபேவரா வருதுன்னா, நவாப் வந்து தேவையில்ல ஒரு வேலை பண்ணிருக்காரு, அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நவாபை டைரக்டா எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸை கம்பெனி பயன்படுத்திக்குது. அந்த இந்தியாவில் ஹைதராபாத் பார்த்தோம்ல, ஹைதராபாத்லயுமே பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு. அதோட ஹெட் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராபர்ட் கிளே. அவர் என்ன பண்றாருன்னா இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு எல்லா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு பெங்கால் வந்து நவாபை எதிர்த்து சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிளாக் ஹோல் ட்ராஜடி இன்சிடென்ட் எதிர்த்து ரிவெஞ்சுக்காக பெங்காலோட நவாப் சிராஜுத்தௌலா எதிர்த்து சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த பேட்டிலுக்கு பிரிட்டிஷ் சார்பா வந்து யார் தலைமை எடுத்துக்கிறாங்கன்னா ராபர்ட் கிளைவா. எஸ், அந்த பேட்டில் எங்க நடக்குதுன்னா பிளாசி நடக்குது. ஸோ பெங்கால ஒரு பகுதி பிளாசி. ஸோ சிராஜ் வெர்சஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ சிராஜ்ன்ற யாரு, நவாபா, அவரோட மிலிட்டரி கமாண்டர் மிர் ஜாஃபர். இந்த பேட்டிலுக்கு பேர் என்னது, பேட்டில் ஆஃப் பிளாசியா. எப்போ நடக்குது, 1757. எஸ். ஸோ இந்த பேட்டில் நடந்துட்டு இருக்கும்போது சிராஜுத்தௌலா என்ன சொல்றாரோ, இந்த வார் டைம்ல என்ன ஆர்டர்ஸ் தராரோ அந்த ஃபீல்ட்ல அந்த ஆர்டரை வந்து மிர் ஜாஃபர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ என்ன ரீசனா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஜெகத் சேத் வந்து மிர் ஜாஃபரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிராஜோட மிலிட்டரி கமாண்டர் வந்து இப்போ யார் பக்கம், ஜெகத் சேத். ஸோ நவாபோட மிலிட்டரி கமாண்டர் இப்போ யார் பக்கம், ஜெகத் சேத் பக்கமா, அதாவது பிரிட்டிஷோட கம்பெனி பக்கம். ஸோ மிர் ஜாஃபர் சைட்லைன் வித் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ வேற வழியே இல்லை, சிராஜோட எல்லா ட்ரூப்ஸுமே பிரிட்டிஷ் கிட்டே சரண்டர் ஆகுறாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசில நவாப் ஆஃப் பெங்கால் வந்து தோத்து போனதுக்கான மெயின் ரீசன் என்னது, மிர் ஜாஃபர் டிஃபெக்ட் ஆனதான். அதாவது இன்னொரு பக்கம் தாவிட்டார், பிரிட்டிஷ் பக்கம் தாவறதுனால இந்த வார் வந்து கரெக்டான வாரே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பெங்காலோட நியூ நவாப் யாரு, மிர் ஜாஃபர் தானே. கண்டிப்பா என்ன தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ் பக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், வார் நடந்துச்சுனாலே ரெண்டு பக்கம் என்ன ஆகும், லாஸ் ஆகுமா. ஸோ பிரிட்டிஷ்க்கும் லாஸ் தான் அண்ட் நவாபுக்கு லாஸ் தான். பட் ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு காசு லாஸ் ஆச்சோ அந்த எல்லா காசுமே நஷ்டஈடா தோத்து போனவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்க, பெங்கால் கிட்ட இருந்து, அதாவது மிர் ஜாஃபர் கிட்ட இருந்து ஒரு 3.7 லட்சம் அமௌண்ட் வந்து காசு வாங்கிக்கிறாங்க. அதாவது வார் இன்டெமிட்டி சொல்லுவாங்க, நஷ்டஈடு, வாரில் நடந்த நஷ்டஈடு காசை வாங்கிக்கிறாங்க. மோஸ்ட்லி பண்ணுவாங்க தானே, ஜெயிக்கிறவங்க எப்பவுமே காசு வாங்கிப்பாங்களே. எஸ். பட் அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் பெங்கால் கூட ட்ரேட் பண்ண போறது யாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான். பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான். ஸோ மோனோபோலியே வாங்கிட்டாங்க. ஏன்னா ராஜா யாரு, மிர் ஜாஃபர் தானே, அவங்க ஆள் தானே. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காட் தி ட்ரேடிங் மோனோபோலி. ஸோ இதுக்கப்புறம் பிரெஞ்சு வந்து பெங்கால்குள்ளே வர முடியாது. அட் தி சேம் டைம் ட்ரேடும் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ட்ரேட் பண்ணும்போது டேக்ஸ் கட்டுவோம்ல, டேக்ஸும் தேவையில்லை. டேக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரீ ஆகிட்டாங்களே. அதுக்கு ரீசன் தெரியும் உங்களுக்கு. பெங்காலோட ராஜாவை யாரு, பிரிட்டிஷ்க்கு யார் போட்டாங்களோ அவங்க தான் ராஜாவே. ஸோ 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியோட இம்பாக்ட் என்ன, பெங்காலில் யார் நவாபா இருக்குன்றது யார் முடிவு பண்ணிட்டா, ஒரு பிரிட்டிஷோட கம்பெனி முடிவு பண்ணுது. அகைன் சொல்கிறேன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணல, பிரிட்டிஷ்ல ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, முடிவு பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதானே வச்சுக்கலாம். அதானன்றவங்க ஒரு பிசினஸ் மேனா, அவங்க எங்கே போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பகுதியை வந்து அவங்க ரூல் பண்ணுறாங்க வச்சுக்கலாம். அதான்ற ஒரு கம்பெனி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் அவங்க அப்பாயிண்ட் பண்ண எப்படி இருக்கும், சேம் லைக் தட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே. ஸோ வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் பேட்டில் ஆஃப் பிளாசி, ட்ரேட் மோனோபோலியா இது ப்ளஸ் ஃப்ரீ ட்ரேடா, டேக்ஸ் ஃப்ரீ ட்ரேடிங் ரைட்ஸா, அப்புறம் வார் இண்டெமினிட்டியா, எவ்வளோ அமௌண்ட், 3.7 லேக்கா யார் கொடுத்துறா, மிர் ஜாஃபர் கொடுத்துறாரு. பட் அகைன் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் காசு கேட்கறாங்க. ஃபர்தர் காம்பன்சேஷன் அப்படின்ற பேர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வேணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கேட்கறாங்க. 22.5 மில்லியன் அமௌண்ட் வந்து
காசு கேட்கறாங்க. கண்டிப்பா மிர் ஜாஃபரால தர முடியாது இல்ல. பெங்கால் நவாப் மிர் ஜாஃபர் கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்ல. நாங்க கேட்டதை உன்னால தர முடியலன்னா நீ எதுக்கு வந்து நவாபா இருக்கணும். ஸோ உன்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர் காசிம் என்ன பண்ணலாம், நவாபா மாத்திரம் சொல்லிட்டு நவாபா போட்டாங்க. ஸோ இப்போ அகைன் ஒரு நியூ நவாப் பேர் வந்து மிர் காசிம். இங்க கியூனு போகலாம் இல்ல கேட்கணும் போகலாம். மிர் காசிம் நமக்கு வந்து அந்த நேம் தெரிஞ்சா போதும். ஆக்சுவலா மிர் ஜாஃபர் இருக்கார்ல, மிர் ஜாஃபரோட சன்னின்லா தான் மிர் காசிம். மிர் காசிமை வந்து அடுத்த நவாபா போகலாம் யார் சொல்றா, அகைன் ஜகத் செத்தோட ரெக்கமெண்டேஷன் தான், அந்த பேங்கரோட ரெக்கமெண்டேஷன். இது எப்போ 1760. 1757 பேட்டில் ஆஃப் பிளாஸ் நடக்குது. அடுத்த 3 இயர்ஸ்லேயே அடுத்த ஆள் மாறிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் யோசிச்சு பாத்தீங்களா, இந்த ஃபர்தர் காம்பன்சேஷன் பார்த்தோம்ல 22.5 மில்லியன். இந்த வார் காம்பன்சேஷனுக்காக நிறைய கேட்கறாங்களா, எக்ஸ்ட்ரா கேட்கறாங்களா. ஆக்சுவலா இவ்வளவு அமௌண்ட் கேட்கறது வந்து பிராக்டிகலா கரெக்டா. இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸ் 1757 இருக்குல்ல, அந்த வாரே நடக்கல தானே. வார் ஸ்டார்ட் ஆகுது. மிர் ஜாஃபர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பக்கம் போயிடறாருல. நவாப் என்ன பண்றாங்க, சிராஜ் சரண்டர் ஆயிடுறாங்கல்ல. ஸோ இந்த வார்ல வந்து பெரிய சேதமே கிடையாது. ரியாலிட்டியில அந்த வாரே பெருசா நடக்கல தானே. வாரே நடக்காம டேமேஜ் பெருசா ஆகாம இவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்கன்னா பிரிட்டிஷோட மெயின் பர்பஸ் என்ன, முடிஞ்ச அளவுக்கு பெங்கால இருந்து எவ்வளவு காசை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ எடுத்துக்கிறதா மெயின் பர்பஸ். ஸோ மிர் ஜாஃபரால அவ்வளவு அமௌண்ட் வந்து பெங்கால இருந்து எடுத்து தர முடியல. அதெல்லாம் என்ன பண்றாங்க, இவரை தூக்கிட்டு மிர் காசிமை போடுறாங்களா. பட் மிர் காசிம்னாலையும் அவ்வளவு அமௌண்ட் வந்து பெங்கால் கிட்ட இருந்து எடுத்து தர முடியல. பட் மிர் காசிம் என்ன பண்ணல, என்னால இவ்வளவு காசு வந்து பெங்கால இல்ல, என்னால் தர முடியாது அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போய் சொல்லல. என்ன காரணம் சொன்னா என்ன பண்ணுவாங்க, இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆள் போட்டுருவாங்களே. ஸோ மிர் காசிம் என்ன முடிவு பண்றாருன்னா, கண்டிப்பா பெங்கால வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, பிரிட்டிஷை வந்து இந்தியா விட்டு பெங்காலை விட்டு வெளியே அனுப்புறதா. மிர் காசிம் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்றாரு. ஸோ தனியா சண்டை போட்டா கண்டிப்பா தோத்துருவோம். யாருக்கிட்ட, கம்பெனி கிட்ட. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெங்காலுக்கு பக்கத்துல இருக்கிற அடுத்த ஒரு என்னது, அவத் தானே. ஸோ அவத் ராஜா கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கறாரு. ஸோ அவத் ராஜாவும் ஹெல்ப் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா பெங்கால பிடிச்சிட்டாங்களே, யாரு பிரிட்டிஷ் பிடிச்சிட்டாங்களே. நெக்ஸ்ட் கண்டிப்பா எங்க கைப்பாங்க, அவத் தான் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்பவே முடிஞ்ச அளவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு யார் யோசிக்கிறான், அவத் ராஜாவும் யோசிக்கிறாங்க. ஸோ அவதோட ரூலர் பேர் என்ன, சுஜா உட் டவுலாவா, சுஜா உட் DAULA, சுஜா உட் டவுலா. அண்ட் இவங்க என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போறாங்க. எந்த ராஜா கிட்ட, முகல் ராஜா கிட்ட. ஸோ டெல்லியில முகல் ராஜா யார் இப்போ, ஷா ஆலம் 2. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, கம்பெனி எதிர்த்து சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டார். என்ன காரணம், அவருக்கும் ஆல்ரெடி முகலோட பிரஸ்டீஜ் வந்து போயிடுச்சு. ஸோ அகைன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது வழியா ஒரு பிரஸ்டீஜ் வரும்ல. ஸோ முகல்ஸ் ஒத்துக்குறாங்க. ஸோ முகல் எம்பரர் யாரு, ஷா ஆலம் 2வா பிளஸ் அவத் பகுதியோட ராஜாவா சுஜா உட் டவுலாவா பிளஸ் யாரோட தலைமையில மிர் காசிமா. ஸோ 3 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சண்டை போடுறாங்க. இதுதான் அது ரியல் ஃபைட், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அகைன் இந்த ஃபைட்லயும் பிரிட்டிஷ் சார்பா யார் வரா, ராபர்ட் கிளைவா. எஸ், இந்த பேட்டலுக்கு பேர் என்ன, பேட்டில் ஆஃப் பக்சரா. இந்த இமேஜ்ல பாத்தீங்களா, பக்சர் இந்த பகுதியில் சண்டை நடக்குது. ஸோ ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா, இந்த 3 டீமையும் அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணிடுறாரு. ஸோ ராபர்ட் கிளைவ் டிஃபீட்டட் தி முகல் எம்பையர் ஷா ஆலம் 2, சுஜா உட் டவுலா அண்ட் மிர் காசிம். பேட்டில் ஆஃப் பக்சரா, எஸ், எந்த இயர் 1764. பேட்டில் ஆஃப் பிளாசி எப்போ 1757 தானே. ஸோ பேட்டில் ஆஃப் பக்சர் அந்த வார் எண்டில் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்டி போடுவாங்களா, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். ஸோ அலகாபாத் ஊரில் என்ன பண்றாங்கன்னா, தோத்து போனவங்க கூட ஜெயிச்சவங்க என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான அக்ரிமெண்ட், பெங்கால எப்படி வந்து மோனோபோலி ட்ரேட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ணணுமோ, அதே மாதிரி இனிமே அவதுலயுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். மோனோபோலி ரைட்ஸை வாங்கிக்கிறாங்க. சுஜா உட் டவுலா கிட்ட இருந்து அந்த ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க. பிளஸ் அவத் என்ன பண்ணணும்னா, அவத் ராஜா என்ன பண்ணணும்னா, வார் காம்பன்சேஷன் அமௌண்ட் தரணும். எவ்வளவு தரணும், 5 மில்லியன் அமௌண்ட் தரணும். ஸோ பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் அவத் கூட ட்ரேட் வந்து கம்ப்ளீட் மோனோபோலி ரைட்ஸ் யார் கிடையாது, கம்பெனி கிடைச்சா. இது ஒன்று. அடுத்த அக்ரிமெண்ட் பெங்கால் கூட. ஸோ பெங்கால் கிட்ட ஆல்ரெடி என்ன கிடைச்சிச்சு, மோனோபோலி ட்ரேடிங் ரைட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ணும். இப்போ என்ன எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னா, பெங்காலில் மக்கள் கிட்ட இருந்து அந்த டேக்ஸ் வாங்குவாங்களே, லேண்ட் ரெவன்யூ வாங்குவாங்களே, விவசாயத்துல இருந்து ஒரு டேக்ஸ் வாங்குவாங்களே, இதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த டேக்ஸ் அமௌண்ட்டும் நாங்களே கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே இதுக்கப்புறம் பெங்காலில் இருக்கிற லேண்ட் ரெவன்யூவை கலெக்ட் பண்ணிக்கிற ரைட்ஸை வாங்கிக்கிறாங்க. இந்த ரைட்ஸ்க்கு பேர் என்னது, திவானி ரைட்ஸ். உங்களுக்கு யோசிக்க முடியுதா, இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியா யாரோட கண்ட்ரோல் வந்துச்சு, முகல் எம்பர் கண்ட்ரோல் வந்துச்சு. முகல் ராஜா தான் ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லயும் யார் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஊர்லயுமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபுல் டேக்ஸ் அமௌண்ட் யாருக்கு போயிடணும், ராஜாக்கு போயிடுமா. அந்த டேக்ஸ் மக்கள் கிட்ட எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் யார் முடிவு பண்ணுவா, ராஜா தான் முடிவு பண்ணுவார். இப்போ சிச்சுவேஷன் ஆகுது, அப்படி ரிவர்ஸ் ஆகுதா. இந்தியாவில் ஒரு ஸ்டேட்ஸ்ல ஒரு ப்ராவின்ஸ்ல, இந்த ப்ராவின்ஸ் பெங்காலில் என்ன டேக்ஸ் அமௌண்ட் அப்படின்றத முடிவு பண்ண யார் முடிவு பண்ணுவா, பிரிட்டிஷ் கம்பெனி முடிவு பண்றோம். அந்த டேக்ஸ் அமௌண்ட் யாருக்கு போகாது, முகல்ஸ்க்கும் கிடையாது, பெங்கால் நவாபுக்கும் கிடையாது, ஒட்டுமொத்த டேக்ஸ் அமௌண்ட்டும் கம்பெனி கிடைக்குது. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மெயின் பர்பஸ் என்ன, இந்தியா கூட ட்ரேட் பண்ண வந்தாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வரும்போது அவங்க ரெக்வஸ்ட் பண்ணது என்னது, பெங்கால் இருக்கிற பொருளை வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம், வாங்கிட்டு போறதுக்கான ரைட்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ பிசினஸ் ரைட்ஸ் தான் கேட்டாங்க. கரெக்டா. இப்போ அந்த ஊரோட டேக்ஸ் அமௌண்ட்டையே கலெக்ட் பண்ற அளவுக்கு அதிகாரம் அதிகமாயிடுச்சு. ஸோ கம்பெனி என்ன பண்ணுது, பிசினஸ்ல இருந்து ஒரு ரீஜனோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள உள்ள வருதா. ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ண தேவையில்ல, ட்ரேட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பகுதி என்ன வருது, காசே வருது, டேக்ஸ் அமௌண்ட்டே வருது. ஸோ அதுவே பணக்காரிடுவாங்களே. ஸோ இந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியா பிடிச்சி டேக்ஸ் அமௌண்ட்ல வாங்க ட்ரை பண்றாங்க. அது ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராவின்ஸ் வச்சுக்கலாம், ஒரு ஸ்டேட் வச்சுக்கலாம், ஒரு ஸ்டேட்ல ஒரு நவாப் வச்சுக்கலாம். ஒரு ராஜா வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றாருன்னா என்னென்ன வேலைகள் பண்ணுவார், மினிமம் ஒரு 3 வேலை பண்ணியாகணும். அந்த ஊரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, தினசரி நடவடிக்கை சொல்லுவாங்க, அந்த ஊரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவா,
ராஜா கண்ட்ரோல் பண்ணுவாரா? அதுக்கு பேர் வந்து நிசாமத் ரைட்ஸ் சொல்லுவாங்க. நிசாமத் ரைட்ஸ். அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து எந்த கிரைம் நடக்காத மாதிரி பாத்துக்கணுமா? யார் பாத்துப்பா? ராஜா பாத்துப்பாங்களா? இப்ப ராஜா பெங்கால் ராஜா யாரு? நவாப் தானே. அந்த ரைட்ஸ் பேர் என்னது? ஃபௌஜ்தாரி ரைட்ஸா? ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி பண்றது, கிரிமினல் பிரச்சனை சரி பண்றது, இது எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும்? மணி தேவை தானே. இந்த மணி என்ன பண்றாங்க? டாக்ஸை வாங்கிக்கிறாங்களா மக்கள் கிட்ட இருந்து? அதுதான் ரைட்ஸ். திவானி ரைட்ஸா? ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு 3 ரைட்ஸ் இருக்கும். நிசாமத் ரைட்ஸ், ஃபௌஜ்தாரி ரைட்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமானது திவானி ரைட்ஸா? இந்த திவானி ரைட்ஸ் மட்டும் யார் வாங்கிட்டா? இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கிட்டாங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன முக்கியம்? மணி மட்டும் தானே முக்கியம். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்கிறது இல்லை கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசத்துக்குள்ள அவங்க போகல. இது யார் பார்த்துக்கலாம்? நவாவே பார்த்துக்கலாம். ஸோ அவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ நவாபோ அந்த நவாவே பார்த்துப்பாங்க. ஸோ 3 அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸில் 2 பிரிச்சுக்கிட்டு ஒரு பாதி யாருக்கு? நவாபுக்கு, இன்னொரு பாதி யாருக்கு? பிரிட்டிஷ் கம்பெனிக்கா? ஸோ ஒரு ப்ராவின்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ள 2 அட்மினிஸ்ட்ரேஷன் முதல் முறையாக வருது. டாக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணலாம், யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம், இதை பற்றின ரூல்ஸ் யார் போட்டுக்கிறா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்டுக்கிறாங்க. பட் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் யார் பார்த்துக்கிறா? பார்த்துக்கிறாங்களா? ஸோ டியூல் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் சில முக்கியமான டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு மாற்றணும்னு நினைச்சா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ரியாலிட்டியில் உள்ள வந்து மாத்துறாங்க. பிளஸ் பெங்கால் நவாப் இருக்கார்ல, அவர் வந்து பிரிட்டிஷ் கம்பெனி எதிராக ஏதாவது வேலை பண்றாரா செக் பண்ணிக்கிறதுக்கு ராஜாவோட கோர்ட் இருக்கும்ல, அவை இருக்குல்ல, அந்த அவையில வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஷியல் எப்போதுமே இருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்சர்வ் பண்ணுவாங்க. ராஜாவோட நடவடிக்கையை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நவாப் வந்து அதாவது இந்த பெங்காலோட ராஜா ஏதாவது முக்கியமான ஆஃபீஸர்ஸ் யாரையா மாற்றணும்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட கேட்டு தான் மாற்றணும். ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் யார் பண்றா? பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ அவத்தில் என்ன கிடைச்சிச்சு? ட்ரேடிங் ரைட்ஸ் கிடைச்சா? ட்ரேடிங் மோனோபோலி ரைட்ஸ் கிடைச்சிருச்சு. பெங்கால் ஆல்மோஸ்ட் ரெவன்யூ ரைட்ஸே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் முகல் ராஜா இருக்கார்ல, எந்த வேலைக்குள்ளே வரக்கூடாது. அவங்க என்ன பண்ணிக்கலாம்? பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு ஒரு பென்ஷன் காசு தருவாங்க. அந்த பென்ஷன் காசு வாங்கிட்டு அமைதியாக எல்லா வேலையும் விட்டுறணும். இதுக்கப்புறம் எந்த வார் பேட்டிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ முகல் எம்பையருக்கு வந்து ஒரு பென்ஷன் காசு கொடுத்து அவங்களே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் பற்றி எக்ஸாம்பிள் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா இந்த எல்லா பாயிண்ட்டும் எழுதணும். ஸோ 1764 பக்சர் வார் நடக்குது. 1765 ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். இந்த ஒரு ட்ரீட்டியால தான் இந்தியாவோட ஷேப்பே மாறுதுல, ஹிஸ்டரியே மாறுது. முதல் முறையாக ஒரு கம்பெனி என்ன பண்ணுது? அட்மினிஸ்ட்ரேஷன் மாறுதுல. ஸோ பெங்காலில் வந்து இன்டெரக்டா ஒரு ரூலையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் இன்டெரக்ட்லி ரூலிங் தி பெங்கால் ப்ராவின்சஸ். ஸோ திவானி ரைட்ஸ் வழியாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து பயங்கரமான ஃபினான்ஷியல் காசு வந்து கிடைக்குது. இந்த காசை வச்சு என்ன பண்ண முடியுது? மற்ற எல்லா ரீஜனுக்கு கூட சண்டை போடுறதுக்கு ஈஸியாக அந்த காசை செலவு பண்ணிக்கிறாங்க. யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் இருக்கா? முகலுக்கு போகிற ரெவன்யூல 50% ரெவன்யூ எங்கே வருது? பெங்கால் இருந்தானே. அப்போ அந்த 50% ரெவன்யூ யார் கிடைக்குது? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிடைக்குது. ஸோ அவன் தான் பெரிய பணக்காரன். ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தன்னோட ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறான், மிலிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறான், எல்லா ப்ராவின்சஸையும் பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ ஆல்மோஸ்ட் பெங்கால் பற்றியான ஷார்ட் ஹிஸ்ட்ரி 1700 என்ன சேஞ்ச் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து இன்னொரு ப்ராவின்சஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம்.